அந்த காலத்துல பூவிலையும் போகுதுன்னா மரத்துல இருக்கக்கூடிய பூவு பிஞ்சா கிடையாது கிடையாது. தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய 40 நாள் கர்ப்பம் அது உலகத்தில் இருக்கணும் என்று பிஞ்சு என்றால் பிறந்த குழந்தை அது இருக்கணும். காய் என்றால் நடுத்தரவாதி. கனி என்றால் தோலுக்கும் எலும்புக்கும் தொந்தம் இல்லாம காடு வா வாங்கும் வீடு போ போங்கும் கட்டையே உனக்கு எனக்கு இப்போ அப்படின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கும் பாருங்க. அவங்க மட்டும்தான் பழுத்து உதிரும்படியாக பறையோசை அடிக்க சொன்னார். ஆண்டவன் இப்படி சொன்னார் பத்தியடா. ஆனா வள்ளுவர் அதற்கு மாறாக மாத்தி பறையோசை அடித்தார் பாருங்க. அடைக்க படைக்க எல்லாம் போகுது. மேல தெரியல பெரியாத்த போனா கீழே தெரியல சின்னாத்த போனா. ஏன் பியாதிராவா 2 பேரும் ஊருக்குள்ள பொரணி பேசுவா. அப்ப அவ போயிட்டான சொல்லுவா, யாக்கோ உன்னை கூட்டிட்டு போக விட மாட்டவளுக்கோ.